வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் தான். அதாவது நம்முடைய பாஜக வேட்பாளருக்கு தர்ம அடி போட்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொளியில் நாம் தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேற எங்கேயும் கிடையாதுங்க. நாங்கள் மேற்கு வங்க மாநிலத்தில் 152 தகுதியில் நேற்று நடந்த முதல் கட்ட தேர்தலில் சுமார் 92% வாக்குகள் பதிவானது. இது மேற்கு வங்க அரசியல் வரலாற்றில் பெரும் ஒரு பங்காற்றக்கூடிய விஷயமா பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, பல இடங்களில் அடிதடி வன்முறை சம்பவங்கள், பதற்றம் என்பது நிலவியது. 2 பாஜக வேட்பாளர்களுக்கு தர்ம அடியும் விழுந்திருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றாலும் தேர்தல் ஆணையம் வன்முறை சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பாக அறிக்கை தர உடனடியாக ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க. மேற்கு வங்க மாநிலத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 294 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இதற்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளுக்கு நேற்று தான் தேர்தல் நடைபெற்றது. மீதம் இருக்கக்கூடிய 167 தொகுதிகளுக்கு சுமார் 1478 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. 16 மாவட்டங்களில் நேற்று 7 மணிக்கு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்குப்பதிவு என்பது தொடங்கியது. ஆளக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக இடையே கடும் போட்டி என்பது இங்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் முதல் கட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, மக்கள் காலையிலிருந்தே நீண்ட வரிசையில் நின்று வாக்குகளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வாக்குப்பதிவு தொடங்கிய முதல் 2 மணி நேரத்தில் 18.76% வாக்கு என்பது பதிவானது. காலை 11 மணி அளவில் கிட்டத்தட்ட 40% ஓட்டு பதிவாகி முடிஞ்சிச்சு. பிற்பகல் 1 மணிக்கு 62% மாறின வாக்கு வங்கி பின்பு இரவு ஒரு 5 மணிக்கு, அதாவது மாலை 5-6 மணிக்கு பார்த்தீங்கன்னா 91.78% பதிவானுச்சு. இந்த மேற்கு வங்க தேர்தலில் பதிவாகும் வாக்கு வரலாறு காணாத வாக்கு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, வாக்காளர் சீர்திருத்தத்துக்கு அப்புறம், அதாவது இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பின்பு 91% வாக்குப்பதிவு என்பது மிகவும் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. பார்க்கலாம், மேற்கு வங்கத்தில் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் அப்படின்றத, மக்கள் யாருக்கு வாய்ப்பு தரப்போகிறாங்க அப்படின்றதையும் சேர்த்து மே 4ஆம் தேதி முடிவுகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.